பெண்களின் மாண்பும் எதிர்கொள்ளும் சாதிய சவால்களும். ஒவ்வொரு ஆண்டும் இந்திய திரு அவையானது நவம்பர் 2ஆம் ஞாயிறை தலித் கிறிஸ்துவ விடுதலை ஞாயிறாக சிறப்பிக்கின்றது. இந்த ஆண்டு தமிழக ஆயர் பேரவையின் பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினர் பணிக்குழு தலித் பெண்களின் மாண்பும் எதிர்கொள்ளும் சாதிய சவால்களும் என்ற கருத்தை முன்வைத்து கொண்டாட நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. பெண்ணாக பிறப்பதையே சுமையாக கருதக்கூடிய இக்கட்டான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள் அதிகரித்து கொண்டே தான் செல்கின்றன. அதிலும் தலித் பெண்கள் அனுபவிக்கும் வேதனைகளும் இன்னல்களும் ஏராளம். 80 மில்லியன் தலித் பெண்கள் வாழும் இந்தியாவில் கடந்த வருடம் மட்டும் ஒவ்வொரு நாளும் 10 தலித் பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இறந்ததாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெண்களுக்கு, குறிப்பாக தலித் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் குறைந்து அவர்களும் இச்சமூகத்தில் மரியாதையுடனும் மனித மாண்புடனும் நடத்தப்பட வேண்டும். ஜாதியை புறந்தள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்பதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும். இது நமக்கு இறைவன் விடுக்கும் அழைப்பு. நம் சகோதரர்களாகிய தலித் கிறிஸ்துவ மக்களுக்கு நம் இயேசுவின் அன்பையும் அவர் மதித்து போற்றிய மாண்பையும் அளிக்கிறோமா? இயேசு பெண்களை மதித்தார். அவர்களை தம் நற்செய்தி பணியில் சேர்த்து கொண்டார். பல பெண்களின் வாழ்வில் ஒளியாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சபை தலைவர்களை சந்தித்த போது பெண்களின் பேதமை திருச்சபையின் சமூகத்தின் அனைத்து வெளிப்பாடுகளிலும் இன்றியமையாதது என்கிறார். அவருடைய வார்த்தைகள் இன்று செயல்பாட்டில் உள்ளனவா என சிந்தித்து தலித் பெண்களுக்காக ஜெபிக்க இப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நாம் தலித் கிறிஸ்துவ விடுதலை ஞாயிறை கொண்டாடுகின்றோம். முன்பு நீதி ஞாயிறு என்று அழைத்தோம். இப்பொழுது மிக தெளிவாகவே மக்கள் மனதில் பதிய வண்ணம் தலித் கிறிஸ்துவ விடுதலை ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைய ஆண்டுக்கான தலைப்பாக தலித் பெண்களின் மாண்பும் அவர்கள் சந்திக்கும் சவால்களும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று சிறப்பாக நாம் தலித் கிறிஸ்துவ பெண்கள் தங்கள் மாண்பை உணர வேண்டும். அனைவரின் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். நீங்களும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள்தான். இதில் கருத்து வேறுபாடு நமக்கு இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது நாம் அறிகின்ற ஒன்று. நற்செய்தியிலே அல்லது இன்றைய மறைவுரை சிந்தனையிலே வருகிறது. எவ்வாறு சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்தார் என்று. அந்த பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பெண்ணோடு உரையாடி தானே மெஸ்ஸியா என்று அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்தி அந்த பெண்ணின் வழியாக சமாரியர் அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இன்றைய தினத்தில் நாம் மாண்போடு வாழ தடையாயிருக்கும் அனைத்தையும் அகற்றிவிட மனித மாண்போடு பெண்களுக்குரிய மாண்போடு வாழ்வதற்கான அருளையும் ஆசிரியரையும் நாம் இப்பலியில் வேண்டுவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலே தலித்து விடுதலை ஞாயிறு என்று ஆண்டுதோறும் நாம் சிறப்பிக்கின்றோம். தலித்து மக்களை எண்ணி பார்க்கும் வண்ணமாக, அவர்களுக்காக ஜெபிக்கும் வண்ணமாக, நம்முடைய தோழமையை வெளிக்காட்டும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அளவிலே இந்த ஞாயிறானது சிறப்பிக்கப்படுகிறது. பொதுவாக ஆயிரவர்கள் மறை மாவட்டத்தினுடைய பேராலயத்திற்கு சென்று சிறப்பிப்பார்கள். இந்த நல்ல நாளிலே அங்கு மிஷன் சண்டேயானது சிறப்பிக்கப்படுகிறது. அதை ஒட்டி செல்ல முடியாத ஒரு காரணத்தினாலே ஆயிரவர்கள் இங்கே வந்து அந்த தலித் விடுதலை ஞாயிறை ஆயிரவர்கள் திருப்பலி நிறைவேற்றி நமக்கு இறை ஆசிரியை பெற்றுத்தர இருக்கின்றார்கள். இந்த நல்ல நாளிலே மறை மாவட்ட ஆயிரவர்களையும் நம்முடைய ஆயிரவர்கள் தமிழக அளவிலே தலித்து பணிக்குழுவினுடைய தலைவர். அந்த வகையிலே இந்த நல்ல நாளிலே ஆயிரவர்கள் நமக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தலித் இயக்கத்தினுடைய அந்த மீட்பு பணியுடைய செயலராக இருக்கக்கூடிய கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய நம்முடைய பாசமிகு தந்தை குழந்தைநாதன் அவர்களும் நமக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். ஆயருடைய செயலர் மற்றும் மாதா தொலைக்காட்சியினுடைய நம்ம மறை மாவட்டத்தினுடைய செயலர் அவர்கள் அந்தோணிசாமி அவர்களும் அருத்தந்தி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அதோடு இறை மக்களாகிய நீங்களும் இந்த நல்ல நாளிலே வந்து இறை ஆசிரியை பெற வந்திருக்கிறீர்கள். எனவே நம்முடைய பங்கிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆயர் அவர்களையும் தமிழக பணிக்குழுனுடைய செயலர் அவர்களையும் உங்கள் சார்பாக நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய செயலாளர் அருத்தந்தை அந்தோணிசாமி அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். நம் பாவங்களுக்கெல்லாம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். போல்
தலித் மக்களுக்கு, குறிப்பாக தலித் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் அநீதிகளையும் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கும் நாங்கள் அமைதி காத்து வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு அவர்களின் விடுதலைக்காகவும் மாண்புக்காகவும் குரல் கொடுக்காத நேரங்களுக்காக ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என் வாழ்வை மாற்றும். எமது பங்கில் தலித் என்பதற்காக அவர்களோடு திருவழிபாட்டு நிகழ்வுகளில் இணைந்து அமராமலும் பங்கெடுக்காமலும் அன்பியங்களிலும் பக்த சபைகளிலும் அவர்களை ஒதுக்கி புறந்தள்ளிய நேரங்களுக்காக கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என் வாழ்வை மாற்றும். எங்களைப் போல எங்கள் அயலாரின் அன்பு கொள்ளாமல் அவர்களை தீண்ட தகாதவர்களாக நடத்திய தருணங்களுக்காக ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என் வாழ்வை மாற்றும். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக.
எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி ஓப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. தலித் விடுதலை ஞாயிறை கொண்டாடும் இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். இந்த சாதிய வேறுபாடுகளை கடந்து நாங்கள் மனித மாண்போடு பெண்களை நடத்தவும், இன்னும் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவிலே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பெற்று வாழ வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒன்று சாமுவேலின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அப்பொழுது அன்னா மன்றாடி கூறியது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர், உம்மையன்றி வேறு எவரும் இலர். நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம், உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன், செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றெடுத்தவளோ தனியாள் ஆகின்றாள். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார், பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியின் இன்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையின் இன்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர், ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர். அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்கச் செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார். தம் அரசருக்கு வலிமை தருவார். தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Mm-hmm.
அன்பு தேவன் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுங்கலாம், தனிமையும் வெறுமையுமே என்றும் தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். ஆ ஆ உண்மை நெறியில் செல்வதால் உலகம் பெருக்கலாம், உரிமை காக்க உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனை பேணுவதால் பேரை இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். இரண்டாம் வாசகம். புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 23 முதல் 29 வரை. அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன், உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன். இது ஒரு தொடர் உருவகம். இந்த பெண்கள் இருவரும் 2 உடன்படிக்கையை குறிக்கின்றனர். ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. அரேபியாவில் உள்ள சீனாய் மலை இப்பொழுது இருக்கும்
எருசலேமுக்கு அடையாளம். ஏனெனில் இந்த எருசலேம் தன் மக்களுடன் அடிமையாயிருக்கிறது. மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண், நமக்கு அன்னை. ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஈசாக்கை போல வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள். ஆனால் இயல்பான முறைப்படி பிறந்தவன் தூய ஆவியின் ஆற்றலால் பிறந்தவனை அன்று துன்புறுத்தியவாறே இன்றும் நடக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறைவசனங்கள் 9 மற்றும் 10. அச்சமாரிய பெண் இயேசுவிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்திய திரு அவையானது தலித் விடுதலை ஞாயிறை சிறப்பிக்கின்றது. ஏன் இந்த தலித் விடுதலை ஞாயிறு? இது கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டியதா? பல நேரங்களில் தலித் என்பவர்கள், பட்டியலினத்தவர்கள் மிகவும் தாழ்நிலையிலேயே கவனக்குறைவாகவே பார்க்கப்படுகிறார்கள், உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில்
நீங்களும் திரு அவையில் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு எஃபர்ட் எடுத்து தலித் விடுதலை ஞாயிறுன்னு கொண்டாடணுமா? ஏற்கனவே நாங்கள் சிறுமைப்படுவது போதாதா என்று ஒரு சிலருடைய மனங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன ஓட்டங்கள். இந்த தலித் விடுதலை ஞாயிறினுடைய மிக முக்கியமான நோக்கம் கடவுள் ஆதியிலே மனிதனை படைத்த பொழுது எவ்வாறு தனது சாயலில் மாண்புடன் படைத்தாரோ அதே போலத்தான் மாண்புமிக்க மக்களாக தலித்துகளையும் படைத்திருக்கின்றார். அவர்களுக்கும் ஆற்றல் இருக்கின்றது, அவர்களுக்கும் வளமை இருக்கின்றது, அவர்களும் கடவுளின் சாயலையை தாங்கி இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தலித் விடுதலை ஞாயிறானது கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டிலே குறிப்பாக தலித் பெண்களின் மாண்பும் அவர்களது சாதிய சவால்களும் எல்லா பெண்களைப் போலவே தலித் பெண்களும் மாண்பு மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், அறிவாளிகள், சாதனையாளர்கள். இதில் எல்முனை அளவும் சந்தேகமில்லை. ஏனென்றால் இன்றைய உலகிலே பார்க்கின்ற பொழுது பல்வேறு சாதனையாளர்களை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த சாதனைகளை எல்லாம் ஊடகங்களும் மற்றும் சில ஆதிக்க சக்திகளும் மறைத்து விடுகின்றன. இந்த ஒரு சூழலில்தான் இன்று பார்க்கின்ற பொழுது, இந்தியா எங்கும் பார்க்கின்ற பொழுது தலித் பெண்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள், மரியாதை குறைவாக நடத்தப்படுகின்றார்கள். எங்கு பார்த்தாலும் போகப் பொருளாகவும் பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைக்கும் உட்படுகின்றவர்களாக மாற்றப்படுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற சீரழிவை நாம் பார்த்திருக்கின்றோம். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் நாள் திருவள்ளூர் மாவட்டத்தில் அத்திப்பாக்கம் கிராமத்திலே தலித் ஊராட்சி மன்ற தலைவி கொடியேற்ற அனுமதிக்கப்படவில்லை, தலித் என்பதால். அதுபோலவே தலித் ஊராட்சி மன்ற தலைவர் என்பதால் கடலூர் மாவட்டத்திலே ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் நாற்காலியில் அமர அனுமதிக்கப்படவில்லை. இப்படி எங்கு பார்த்தாலும் தலித் பெண்கள் மாண்பற்றவர்கள் ஆக மதிக்கப்படுகிறார்கள், நடத்தப்படுகிறார்கள். இந்த ஒரு சூழலை நாம் மாற்ற வேண்டும். யாருடைய வழியில்? இயேசுவின் வழியில். இயேசுவின் வழியில் தலித் பெண்கள் குறிப்பாக அவர்களுக்கு சாதிய சவால்கள், ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் அதிகமாக இருப்பதால் நம்முடைய ஒரே ஒரு உதாரணம், நம்முடைய ஒரே வழிகாட்டி, நம்முடைய ஒரே விடுதலை நாயகர் இயேசு கிறிஸ்து. அவர் வழியில்தான் நாம் இந்த சாதிய சவால்களை வேறறுக்க வேண்டும் என்று திருச்சபை அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடம் தாகம் தீர்க்க தண்ணீர் கேட்கின்றார். அப்பொழுது அந்த பெண் சொல்கிறார், நான் சமாரியர், நீரோ யூதர். சமாரியர் என்பவர் ஒரு காலகட்டத்திலே கிமு 721ஆம் ஆண்டிலே யூதர்களும் அசிரியர்களும் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் ஏற்பட்ட ஒரு இனம்தான் இந்த சமாரியர்கள். இந்த சமாரியர்கள் இன்று நம்முடைய சமூகத்திலே பட்டியலின கிறிஸ்தவர்கள் நடத்துவது போல நடத்தினார்கள். எனவே தான் அவர் சொல்கிறார், நான் சமாரிய பெண், நீங்கள் யூதர், நான் உங்களுக்கு எப்படி தண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாண்புடன் அணுகுகின்றார் இயேசு கிறிஸ்து. அவரை அம்மா என்று மரியாதையுடனும் மாண்புடனும் அவரை நடத்துகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் நம்முடைய வீட்டில் நம்முடைய சகோதர சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கை துணைவியரை
மாண்புடன் நடத்த இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் வழியில் அவர்கள் இணையானவர்கள், சமமானவர்கள். அவர்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கருத வேண்டும். அவர்கள் மிகப்பெரிய கொடை. அவர்கள் நம்முடைய முடிவுகளிலே துணையாக இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை போராட்டங்களில் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள். நாம் இயங்குகின்ற அன்பை அவர்கள் தருகிறார்கள். எனவே கடவுளே நமக்கு துணையாக தந்ததுதான் இந்த பெண்ணினம். இவர்களை மாண்புடன் நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி மாண்புடன் நடத்துகின்ற பொழுது இந்த சமுதாயம் எழுச்சி பெறும், இந்த சமுதாயம் விடுதலை பெறும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாரையும் பாகுபடுத்த கூடாது. பாகுபடுத்துகின்றவர்களை நாம் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். குறிப்பாக கிறிஸ்துவ சமூகத்தில் நம்முடைய திரு அவையிலே பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் அல்லது சமூக பழக்க வழக்கங்கள் இருக்குமானால் அவற்றை நாம் களைந்தெறிகின்றவர்களாக, ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு களைந்தெறிகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் நூலிலே 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பவுலடியார் சொல்லியிருப்பது போல, நாம் அனைவரும் ஒரே கிண்ணத்தில் பருகுகின்றோம், நாம் அனைவரும் ஒரே திருச்சபையை சார்ந்தவர்கள், நாம் கிறிஸ்துவின் உறுப்புகள். அந்த விதத்திலே நாம் அனைவரும் பெண்களை மாண்புடன் நடத்துகின்றவர்களாக மாற இன்றிலிருந்து முடிவெடுப்போம். ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒவ்வொரு சவால்கள் இருக்கின்றது. அந்த சவால்களை அவர்கள் எதிர்கொள்ள நாம் துணையாளர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உறுதுணை செய்கின்ற நல்ல வழிகாட்டிகளாக, நல்ல நண்பர்களாக, நல்ல ஆசிரியர்களாக இருக்கின்ற பொழுதுதான் இவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும், இவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏனென்றால் கடவுள் இவர்களுடைய சாயலிலே இருக்கின்றார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் அவர்களை மாண்புமிக்கவர்களாக பார்ப்போம். போகப் பொருளாக அல்ல, அல்லது விளம்பர பொருட்களாக அல்ல, நம்முடைய ஆசை நிறைவேறுவதற்கான பொருட்கள் அல்ல அவர்கள் மாண்புமிக்கவர்கள். எனவே இந்த நாளில் நாம் அனைவரும் இந்த நாளில் தலித் கிறிஸ்துவ பெண்களுக்காக அவர்கள் எதிர்கொள்கின்ற சாதிய சவால்களை முறியடிப்பதற்காக இறைவனிடம் நாம் பக்தியோடு வேண்டிக் கொள்வோம். நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய சமூகத்தில் வாழ்கின்ற பொழுது சந்திக்கின்ற எல்லா சவால்களையும் வென்றெடுக்க வேண்டும். குறிப்பாக இவர்கள் கல்வியிலும் அறிவியலிலும் வளர்ந்தோங்க வேண்டும். திரு அவையிலும் பல்வேறு படிநிலையில் இருக்கின்ற தலைமை பொறுப்புகளில் இவர்கள் வர வேண்டும். இன்னும் அரசியலிலே இவர்கள் உயர்வாக வர வேண்டும் என்று இந்த நாளில் நாம் அனைவரும் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. விஸ்வாச அறிக்கை பாடலாக பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி
அன்பு சகோதரரே சகோதரிகளே, ஆண்டவர் குறித்த இந்த நாளிலே நாம் நம் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு வேண்டுவோம். நம் தேவைகளை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சிறப்பாக தலித் விடுதலை ஞாயிறிலே பெண்கள் மாண்போடு வாழவும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சந்திப்பதற்கு நாம் உறுதுணையாய் இருக்கவும் இறை ஆசர் கேட்போம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர் ஆகியோரை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தலித் மக்களின் துயரத்தில் பங்கெடுத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கருவிகளாக மாறிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தெய்வமே இறைவா, எம் நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்காக, சிறப்பாக தலித் பெண்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து அநீதியான நிகழ்வுகள், அவற்றை கண்டும் காணாமல் இருக்கும் எங்களின் அலட்சிய போக்கு ஆகியவற்றை நீக்கி அவர்களை மனித மாண்புடனும் மரியாதையுடனும் நடத்திட தேவையான மனதை எங்களுக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல மேய்ப்பரே எம் இறைவா, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், சட்ட பாதுகாப்பு என பல தடைகளின் மத்தியிலும் உம்மேல் கொண்ட நம்பிக்கையை கைவிடாமல் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என காத்து கொண்டிருக்கும் எம் தலித் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் காண இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் தேவனே எம் இறைவா, தலித் குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் அவர்களின் வருங்காலத்திற்காகவும் மன்றாடுகிறோம். வறுமையினால் கல்வி இழந்து சத்தான உணவு, நல்ல உடை என தங்கள் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற இயலாத இவர்களின் நிலை மாறி அனைத்து குழந்தைகளையும் இளைஞர்களையும் போல தங்கள் வாழ்வில் உயர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே இறைவா, கொரோனா பெருந்தொற்று காரணமாக தங்கள் சொந்த பந்தங்களை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவரும் உம் அன்பில் அமைதி பெற்று கிறிஸ்தவ நம்பிக்கையை பரப்பும் கருவிகளாக மாறிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான இறைவா, சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள தலித் கிறிஸ்தவர்களுக்காக தெய்வீக அன்பில் சிறப்பு இடம் தந்துள்ளீர். இவர்கள் ஒவ்வொருவரையும் சகோதர அன்புடன் நேசிக்கவும் நாங்கள் ஒவ்வொருவரும் தெய்வீக அன்பால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாம் மன்றாடுகிறோம். கொடுக்கிறோம். இது எங்களான பானமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனத்துடன்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்குமை பலி எல்லாம் அல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாக முடிஞ்சு வையுங்கள். ஆண்டவர் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிப்பொருளை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமணனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாரிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை பொழுது பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று ஊழியம் புரிய தாழ்ந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் நட்புறவில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான
நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியும் வாழ்வில் தர வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்றும் தலித் கிறிஸ்தவ விடுதலை ஞாயிறாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே புனித விண்ணேற்பு அன்னைய ஆலய பங்கில் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, ஊர் நிர்வாகிகள், இளைஞர், இளம்பெண்கள், இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் பணிக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, ஏன் இந்த தலித் கிறிஸ்தவ விடுதலை ஞாயிறு? தலித் கிறிஸ்தவர்கள் கடந்த 70 ஆண்டு காலமாக கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு இடஒதுக்கீட்டு உரிமைகள் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒரே காரணத்தினால் எஸ்சி உரிமை பறிபோயிருக்கிறது. ஒரே தலித் மற்ற மதத்தில் இருந்தால் இடஒதுக்கீடு உண்டு, கல்வியில் சலுகை உண்டு, வேலை வாய்ப்புகளில் சலுகைகள் உண்டு, அரசியல் பங்கேற்புகளில் தனி தொகுதிகளில் பங்கேற்க முடியும். ஆனால் அதே தலித் கிறிஸ்தவராக இருந்தால் அத்தனை உரிமைகளும் மறுக்கப்படுகிறது. இது ஒரு சமூக அநீதியாகும். இது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது. எனவேதான் இந்த அரசியல் உரிமைகளை இழந்து துயர நிலையில் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிற தலித் கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதுதான் அகில இந்திய ஆயர் பேரவையின் ஒரு உண்மை யதார்த்தமான வாழ்வின் இவர்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது, அநீதி இழைக்கப்படுகிறது, வாழ்வில் இவர்கள் என்னாலும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த உள்ளார்ந்த இயேசுவினுடைய இந்த மதிப்பீடுகளில் எண்ணங்களோடு நமது ஆயர் பேரவையானது அவர்களுக்கு இந்த தலித் கிறிஸ்தவ விடுதலை ஞாயிறை கொண்டாடி சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் தலித் கிறிஸ்தவர்களின் மத சுதந்திரத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் தலித் இன் லிம்போ, அதாவது தலித் கிறிஸ்தவர்கள், லிம்போ என்றால் இருட்டு நிலை என்பதாகும். ஒரு இக்கட்டான நிலையில் தலித் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு எஸ்சி பட்டியலில் இடமில்லை. இவர்களை தலித் கிறிஸ்தவர்கள் என்கின்ற காரணத்தினாலே மற்ற தலித்துகளை போன்று அவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்காமல் பிசி என்கின்ற அடையாள குறிப்புகளோடு அவர்கள் சட்ட ரீதியாக பாதிக்கப்பட்டு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் நாம் பிசி அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள், எஸ்சி பட்டியலில் இடம்பெற தகுதியுள்ளவர்கள். எனவேதான் எஸ்சி பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கைகள், அவர்களின் உரிமை போராட்டங்களுக்கு குரல் கொடுப்போம். ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, அவர்களின் கரம் கொடுத்து நாம் இந்த ஆயர் பேரவையோடு இறை மக்களுடைய உணர்வுகளோடு உணர்ச்சிகளோடு நீதியின் தேவனாகி இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்வில் நிம்மதியை தர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒருவர் ஒருவருக்கு தோள் கொடுத்து உதவிட நாம் இந்த ஞாயிறை கொண்டாடுகிறோம். குறிப்பாக தலித்ஸ் இன் லிம்போ என்கின்ற இணையதள பக்கத்தில் நமது ஆதரவை தெரிவிப்போம். ட்விட்டர், ஃபேஸ்புக் என்ற பக்கங்களில் தலித்ஸ் இன் லிம்போ என்ற அந்த பக்கத்தில் உங்கள் ஆதரவை லைக், ஷேர் போன்றவற்றின் மூலமாக உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். அரசாங்கத்திற்கு நீங்கள் இவர்களின் கோரிக்கைகளை எடுத்து செல்ல உங்களுடைய லைக், ஷேர் பயன்படும். அதே நேரத்தில் இந்திய ஆயர் பேரவை நமது தலித் மக்களுக்கான தலித் கொள்கை வரையறை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். திருச்சபை தலித் கிறிஸ்தவர்களின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில்
இந்த தலித் கொள்கை வரையறை செயல் திட்டத்தை ஆயர் பேரவையினர் தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சுருக்கத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திருச்சபைக்குள் இருக்கிற தீண்டாமை, சாதி பாகுபாடு நீக்கப்பட வேண்டும். திருச்சபையில் தலித் கிறிஸ்தவர்களுடைய இறை அழைத்தல் ஊக்குவிக்கப்பட வேண்டும். மறைமாவட்ட எல்லா அதிகார அமைப்புகளிலும் தலித் குருக்கள் துறவியர்கள் பங்கேற்க இருக்க வேண்டும். திரு வழிபாட்டு கொண்டாட்டத்தில் தலித் மக்களின் பங்கேற்பும் அவசியமாக உள்ளது. சாதிய தீண்டாமை, தீய மனநிலை இல்லாத குருக்கள் துறவியரை உருவாக்குதல் வேண்டும். பெண்கள், சிறுவர், சிறுமியர்கள் இவர்களிடையே இருக்கிற உறவுகளை பலப்படுத்தி அதன் வழியாக மாற்று சமூக பொருளாதார நிலையை திருச்சபையில் செயல்படுத்த வேண்டும். மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு கல்வி சேர்க்கையில் முதலிடமும் கல்வி கட்டணம் சிறப்பு பயிற்சி அளித்து எதிர்காலம் சிறக்க வழி செய்தல் வேண்டும். குறிப்பாக தலித் நிறுவனங்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தலித் மக்களின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப பணியிடங்களை வழங்கவும் அதை செயல்படுத்துவதற்கென மறை மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களை ஏற்படுத்துதலும் இந்த செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு குழு மறை மாவட்டத்தில் உருவாக்கப்படுதலும் அவசியம் தேவை என்பதை நமது தமிழக ஆயர் பேரவையானதும் முயற்சி செய்து தலித் மக்களுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நன்னாளிலே நம்மோடு இந்த நாளில் உடனிருந்து நமக்காக ஜெபித்து நமது வாழ்வில் நீதி பிறக்க வேண்டும், நிம்மதி நமது வாழ்வில் நாம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நல்ல இயேசுவினுடைய மனநிலையோடு நம்முடைய இந்த நாளில் நமக்காக ஜெபித்திருக்கிற நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய நமது அன்பு ஆயர் மேதகு பி. தாமஸ் பால்சாமி அவர்களும் அவர்களோடு தோழமை கொண்டிருக்கிற தமிழகம் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடி பணிக்குழுவினுடைய செயலர் தந்தை அருத்தந்தை பி. குழந்தைநாதன் அவர்களும் இன்னும் நமது மாதா தொலைக்காட்சியினுடைய செயலர் தந்தை அருத்தந்தை அந்தோணிசாமி அடிகளார் அவர்களும் இன்னும் நம் ஆயருடைய செயலர் தந்தை அருத்தந்தை ஆபேல் அடிகளார் அவர்களும் நமது மண்ணினுடைய பங்கு தந்தையுமான அருத்தந்தை பி. ஜெயசீலன் அடிகளார் அன்னும் அவரோடு தோழமை கொண்டும் பங்குடைய வளர்ச்சிக்கு அரும் பாடுபட்டு கொண்டிருக்கிற அருத்தந்தை நெல்சன் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் எமது திண்டுக்கல் நமது திருத்தொண்டர் ராபர்ட் அடிகளார் அவர்களுக்கும் இன்னும் ஊர் பெரியவர்கள் உங்கள் இறை மக்கள் இன்றைய நாளிலே இந்த தலித் கிறிஸ்தவ விடுதலை ஞாயிறை சிறப்பாக கொண்டாடி இதை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற நமது பங்கினுடைய இளைஞர் இளம் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்களின் சார்பாகவும் நமது பங்கின் சார்பாகவும் நமது தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் பணிக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்மோடு உடனிருந்து நமக்காக இந்த தலித் விடுதலை ஞாயிறை சிறப்பு செய்து ஜெபித்து கொண்டிருக்கிற நமது பாசமிகு அன்பு ஆயர் அவர்களுக்கு நமது திண்டுக்கல் மறை மாவட்ட தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் பணிக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தமிழக தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் பணிக்குழுவின் செயலர் தந்தை அருட்தந்தை குழந்தைநாதன் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது.
மாதா தொலைக்காட்சியினுடைய செயலர் தந்தை அருட்தந்தை ஜே அந்தோணிசாமி அடிகளாருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நமது ஆயரின் செயலர் தந்தை ஆபேல் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நமது புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அருத்தந்தை பி ஜெயசீலன் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பிரியமானவர்களே, இதுவரை இறைவன் நம்மோடு உடனிருந்து நமக்காக நமது எண்ணங்களுக்காக, நமது எதிர்பார்ப்புகளுக்காக, நமது தேவைகளுக்காக, நமது வாழ்வினுடைய உரிமைகளுக்காக இறைவன் தொடர்ந்து நம்மோடு உணர்ந்து செயல்படுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் நமது இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். இப்பொழுது நமது ஊர் பெரியவர்கள் நமது ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். நமது மேதகு ஆயர் அவர்கள் தமிழக எஸ்சி/எஸ்டி கமிஷனுடைய தலைவராக பொறுப்பேற்றது நமக்கெல்லாம் கிடைக்கப்பெற்ற ஒரு இறைக்குடையாகும். ஆயர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் தலைநகர் டெல்லியிலும், தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலும், திருச்சியிலும் நமக்காக பல லட்சம் மக்களை திரட்டி அரசாங்கத்திடம் மிகவும் சிறப்புடன் போராடியிருக்கின்றார். இன்றைய நாளிலே தலித் கிறிஸ்தவர் விடுதலைக்காக நடைபெறுகின்ற இந்த நன்னாளிலே குறிப்பாக திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே நமது பங்கை தேர்ந்தெடுத்து ஆயர் அவர்கள் இங்கு வந்து அது நமக்காக திருப்பலி நிறைவேற்றியது நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. நம் பங்கு மக்கள் தலித் கிறிஸ்தவர் அனைவரின் சார்பாகவும் ஆயர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நிர்வாக பேரவை தலைவர் கூறியது போல ஆயர் அவர்கள் கத்தீட்ரலை திருப்பலி நிறைவேற்ற வேண்டியது. ஆனால் நம்ம ஊரை தேர்ந்தெடுத்து இந்த நல்ல நாளிலே வருகை புரிந்து தலித் விடுதலை ஞாயிறு என்ற ஒரு ஞாயிறை அர்த்தமுள்ள வகையிலே சிறப்பித்து இறையாசிரியை பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே உங்கள் சார்பாக ஆயர் அவர்களுக்கு நம்முடைய உதவி பங்கு தந்தையவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். தமிழ்நாடு தலித் பணிக்குழு செயலர் அருத்தந்தை குழந்தைநாதன் அவர்களுக்கு நம்முடைய திருத்தொண்டர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, வருகின்ற 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை ஆயருடைய தலைமையிலே மதுரையிலே மறைமாவட்ட குருக்களுக்கு தியானமானது நடைபெறுகிறது. நானும் செல்லுகிறேன். ஆன்மீக உதவிகளுக்கு நம்முடைய உதவி பங்கு தந்தையை அந்த நாட்களில் அணுகும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்று பிள்ளைகளுக்கு புதுமை வகுப்பு ஆரம்பமாகிறது. எனவே பிள்ளைகள் அனைவரும் முகக்கவசத்தோடு வகுப்பிலே வந்து பங்கேற்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. இன்றைய நாளில் திருவழிபாடுகளை சிறப்பிக்கின்ற நமது பங்கு புனித விண்ணேற்பு அன்னை இளையோர் இயக்கத்தின் சார்பாகவும் மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாகவும் ஆயருக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். இப்பொழுது தலித் கிறிஸ்தவ ஞாயிறை சிறப்பிக்கின்ற வேளையில் அவர்களுக்காக இறைவனை நோக்கி ஜெபிக்க இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது இந்த மன்றாட்டை ஜெபத்தை இவர்கள் வாசிக்க, இவர் சொல்ல சொல்ல தொடர்ந்து சொல்லி ஜெபத்தில் பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றோம்.
தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியலின உரிமை கிடைக்க வேண்டி மன்றாட்டு. அம்மையே அப்பனே, அம்மையே அப்பனே, ஒப்பில்லா மணியே, ஒப்பில்லா மணியே, மாணிக்க சுடரே எம் இறைவா, மாணிக்க சுடரே எம் இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். உமது சாயலாக, உமது சாயலாக எம்மை படைத்தமைக்காக, எம்மை படைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்டு, இன்று சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்டு அடிமைத்தனத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் தீண்டாமைக்கும் உள்ளாகி அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டு சமூகத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் பின்தங்கி இருக்கும் எங்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களின் விடுதலைக்காகவும் சமத்துவத்துக்காகவும் மேன்மைக்காகவும் திருச்சபை ஆட்சி வரும் முன்னேற்ற பணிகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருச்சபையின் இப்பணிகள் மேலும் சிறக்க உமது உதவியை தந்தருள வேண்டுகிறோம். சமூகத்தில் நாங்கள் சமத்துவத்துடனும் மனித மாண்புடனும் நடத்தப்படவும் மதத்தின் பெயரால் மறுக்கப்படுகின்ற பட்டியலின உரிமைகள் கிடைக்கப் பெறவும் இந்துக்கள் தவிர மற்றவர்கள் பட்டியலினத்தில் இடம்பெற மாட்டார்கள் என்றும் பிறகு சீக்கியர்களையும் பௌத்தர்களையும் இணைத்து திருத்தம் செய்யப்பட்ட மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கின்ற இந்திய குடியரசுத் தலைவரின் 1950ஆம் ஆண்டு ஆணை 13 நீக்கப்படவும் உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் பட்டியலினத்தில் சேர்க்கப்படுவதன் மூலம் கடந்த 70 ஆண்டுகளாக இழந்த கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், சட்ட பாதுகாப்பு, தனித்தொகுதிகளில் தேர்தலில் நிற்கும் உரிமை போன்ற உரிமைகளை திரும்பப் பெற தூய ஆவியின் துணையும் வலிமையும் தாரும். இவற்றையெல்லாம் விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் விடுதலை நாயகி அன்னை மரியா வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறைநூல்களின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு எட்டிச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிறருக்கு வாழ்வளிக்கும் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வானம் திறந்து வெண்
ஆண்டவரே